ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரை கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். நான் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. 4ஆக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வானல் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் அந்த எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு இதிலேருந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவுக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி பொன்னிறமாக வரும். ரொம்ப தீ இருக்கக்கூடாது. எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அதை ரெண்டும் கொஞ்சம் அப்படி அந்த நெடி போக ஜஸ்ட்டு அப்படி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுங்கள், இந்த 4ஆக அறுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்க கத்திரிக்காயை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த சிம்மிலே வைங்க, தீ வைக்காதீங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அது சுருங்கி நல்லா வதங்கி ட்ரை ஆகி நல்லா வந்துடும். அந்த மசாலா அதில் நல்லா ஆட் ஆகி நல்லா வந்துடும். சூப்பராக இருக்கும். இது அப்படியே கூட நம்ம சப்பாத்திக்கு கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். சாப்பாட்டில் ஒயிட் ரைஸில் கூட அப்படியே போட்டு கூட நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை 4ஆக கட் பண்ணி தண்ணியில் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வானல் ரெடியாக வச்சுட்டு எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் எண்ணெய் காஞ்ச உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இறக்குற வரைக்கும் அது சிம்மிலேயே தான் இருக்கணும். தீ வைக்கக்கூடாது. அதை ஃபஸ்ட்டு போடுறோம் இல்லையா, எடுத்து போடுறீங்க இல்லையா, இந்த மிளகாத்தூளும் உப்பும் கொஞ்சம் இதுவான பிறகு அப்போது போடும்போது கொஞ்சம் தீ வச்சு கொஞ்சம் பரவலாக அந்த மசாலா கலக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிட்டேருந்து பண்ணிவிட்டு திருப்பியும் ஃபுல்லாக இறக்குற வரைக்கும் சிம்மிலே வைங்க. தீ வைக்காதீங்க. ரொம்ப டக்குன்னு நமக்கு கத்திரிக்காய்ன்றதுனால அடி பிடிச்சிடும். ஸோ கிட்டேருந்து செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் விட்டுட்டு இந்த மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் அந்த பொன்னிறமாக வந்த பிறகு இந்த அறுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை அதில் போட்டு நல்லா வதக்கி நல்லா ட்ரை ஆகி எடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.